இந்த ரிதன்யாங்கிற பொண்ணு பாவம் பொம்மையாட்டம் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு பாவம். அப்போல்லாம் நல்லவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவோம் போல் கடவுள். அதே மாதிரி தான் என் ராகுல் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தான். இப்போ வந்து கடைசியாக கூட ஒரு கோயிலுக்கு போய் எல்லாத்துக்கும் இப்போ காசு கொடுத்துட்டு இது பலகாரம்லாம் வாங்கி கொடுத்துட்டு அது பண்ணிட்டு தான் வந்தான். எல்லாமே பண்ணிட்டு தான் வந்தான். என்னன்னா அவன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் மைண்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது மாதிரி தான் நானும் இழந்துட்டு தவிக்கிறேன். பெற்றவங்களோட கஷ்டம்தான் தெரியும். மற்ற மூதேவிங்கெல்லாம் சுற்றுறது வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன இன்னொன்று போனால் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பெற்றவங்க பறி கொடுத்துட்டு எவ்வளோ தவிக்கிறாங்கிறது அந்த பொண்ணு மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, குரங்காட்டு இருக்கிறது. என் பையன் கிளியாட்டு இருப்பான். என் பையனையே சாவடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்துச்சோ அந்த பிள்ளை பாவம். இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ஓடுது, 2025 எதுக்கு பிறந்தது? இப்படி சாகடிக்கவா? அது பிறக்காமே இருந்திருக்கலாமே. இப்படி எல்லா நல்ல பிள்ளைங்களும் எல்லாமே போகுது. அந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சு அந்த குழந்தைங்க? என் ராகுல் எவ்வளோ பேத்துக்கு நன்மை செஞ்சுருக்கான், எவ்வளோ பேத்துக்கு உதவி செஞ்சுருக்கான். என் பையனை சாவடிச்சுட்டு அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறான். என்னால் அதை விட்டு மீண்டு வர முடியல. பாருங்க, பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறேன். என்னால் எதுவும் மீண்டு வெளியே வர முடியல. கை வராமல் இருக்குது. என் கை வரல பாருங்கள், எத்தனை சோடு வீங்கி இருக்குன்னு பாருங்கள். நான் போய் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவனா நம்ம விரல காமிக்குது, பாபா மாதிரி விரல காமிக்குது நீங்கள் நினைக்கலாம். என்னோடய வேதனை நான் சொன்னேன். சில பேர்த்துக்கு அதை ஏற்றுக்காத அது ஒரு வேறு விஷயம். என்னோட இது என்னென்னா, என் பையனுக்கு வந்து பாதிப்பு மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பிள்ளைங்கெல்லாம் பாவம், என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல அந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ராகுலுக்கு தான் ஒன்று வாச்சது குரங்கு அழிச்சிட்டு இப்போ வேற ஒருத்தனோட ஊர் சுற்றிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக ஜீன்ஸ் என்ன டாப் என்ன மாடல் ட்ரெஸ் தான். எனக்கே வந்து எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஐடியெல்லாம் மூடி வச்சுருக்குறாங்க. சரிங்களா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி மூடி வச்சுருக்குறாங்க. நான் யார் மூலியமாக வேணாலும் பார்த்துருவேன். என் பையன் ஐடியிலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் காசு பேய் பிடிச்சவங்களாட்டு தத்தம் பிடிச்சவங்களாட்டுருக்குது கருமம். நாங்கள் தான் தெரியாமல் இந்த குழியில் விழுந்துட்டோன்னா நீங்களும் தயவுசெய்து விழுகாதீங்க. ஆனால் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறேன், எவனுமே சப்போர்ட் பண்ணல. நான் அவனுங்களே உள்ளாலாம் இருந்திருக்கானுங்க. அது உண்மைதான். என் வீட்டில் வந்து அன்றைக்கி வந்து நான் இது எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ராகுலோட இன்ஸ்டா ஐடி எடுத்தாரன்னு சொல்லிவிட்டு வேறு ஒருத்தருக்கும் எடுத்து கொடுத்துருக்குறான். சரிங்களா, அவன் பேர் நான் யூஸ் பண்ணுறது கூட எனக்கு வாயில் வரத்துக்கு கூட எனக்கு பிடிக்கல. ஏன்னா எங்களுக்கு உதவிங்கிற பேரில் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு கொண்டு போய் எங்களை விட்டுட்டான். நாங்கள் எப்படியோ செத்தா போனால் போதும், எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இன்ஸ்டா பற்றி தெரியாது, யூடியூப் பற்றி தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்னத்துக்கு நாங்கள் எங்கள் பையனையும் இழந்துட்டு இது இழந்துட்டு இருக்கணுமா சொல்லுங்கள்? எதுக்கு? எங்களுக்கு எதுவுமே நியாயமே கிடைக்காதா? எங்கே போனாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்காதா? கண்டிப்பாக சொல்கிறேன், இது இப்படியே மீண்டுக்கிட்டே போச்சுன்னா நான் சைபர் கிரைமில் கொடுத்து அந்த நம்பரை இந்த ராகுல் இது ஐடி இல்லாட்டின்னு கூட நான் பண்ணிடுவேன். அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் பெத்த பிள்ளையாட்ட பார்த்தேன். சரியா, என்னைக்கு என் மேலே ஒரு பலியை போட்டாலோ அன்னியோட அவள் மூதேவி தான். சரிங்களா, நான் நல்லா வச்சுருந்த எனக்கே இந்த கதின்னா மற்றவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா, பசங்களோட நிலைமையும் பிள்ளைங்களோட நிலைமையும். நான் உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் சூழ்நிலை தான் இருக்கிறேன். எப்போ வேணாலும் நான் போகலாம். என் பையன் ஐடி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அவன் ட்ரெஸ்ஸு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவனோட ட்ராஃபி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பழையபடிக்கு அவன் ரூம் டெக்கரேஷன் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்கு கூட எங்களுக்கு கொடுப்பனை இல்லை.
உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்குறேன், எங்களுக்கு பண்ணி கொடு.